இந்தியா ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைந்த ஒரு கூட்டாட்சி அல்ல. ஆகவே மாநிலங்களுக்கு தனித்து எந்த அதிகாரமும் இல்லை, சொல்ல முடியாதுங்கிறார். ஒப்பந்தத்தில் நம்ம சேரல, ஆகவே மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. 50 நாட்டில் ஒரு நாடு கூட சிதறிய வரலாறு அமெரிக்காவில் இல்லை. 400 ஆண்டுகளாக 1789 இருந்து இன்று வரை எந்த ஒரு நாடு பிரிந்து போக வேண்டும் என்ற நிலை எடுத்ததே இல்லை. நீ ஆரியம் நன்று, அதாவது சமஸ்கிருதம் நன்று, தமிழ் தீதுன்னு சொன்னீங்கன்னா நீ செத்து போயிடுவாடன்னு சாபம் விட்டுருக்காரு. அவர் காலம் எவ்வளோன்னு தெரியல. அடுத்து திருமூலர், பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தனுக்கு பொல்லாத வியாதியாம், பார் கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் பிணியுமாம். மத்திய அரசிற்கு மாநில அரசு கீழ்ப்படிந்து போகுது என்பது கட்டாயத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியதன் விளைவாக அடித்து ஒடுக்கப்பட்டிருந்த தமிழ் இனத்திற்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு தத்துவம் கிடைத்தது. தமிழ் தேசியம் என்ற தத்துவம் கிடைத்தது. இந்த தமிழ் தேசியம் சின்ன சின்னதாக அரங்குகளில் பேசப்பட்டு அடுத்து பொதுக்கூட்டங்களாகி அதுக்கடுத்து மாநாடுகள் என்று வளர்ந்து இன்றைக்கு தேர்தல் அரசியல் கட்சிகளாக உருவாகி ஆரியத்தையும் திராவிடத்தையும் அச்சுறுத்தி நிலை கொண்டிருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த அரசியல் நிர்ணய சபை என்பது உருவாக்குகிற போதே ஒரு குற்ற பின்னணியோடு தான் உருவாக்கி இருக்கிறார்கள். அயல் நாட்டு வல்லரசின் மூல முதலீடும் அகன் நாட்டில் சுரண்டுகின்ற தரகு முதலியோரும் வயல் நாட்டின் உழவர்களை நிலக்கிழமை யாரும் வயிற்றடித்து தாம் கொழுக்கும் தன்மையெல்லாம் மாற்றும் பொது உடைமை புரட்சி ஒன்று புறப்பட்டது. இங்கே பொது உடைமை தமிழகத்தை உருவாக்கல் வேண்டி மயல் அடிமைத்தனம் வீழ்க, கோழைத்தனம் வீழ்க, மன உறுதி கொண்ட மறவர்களே, தோழர்களே, தோழியர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன், துணை பொதுச் செயலாளர் தோழர் க அருணபாரதி, இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் பொன்னரசு, காலையிலிருந்து அந்த வழிபாட்டில் இறை வணக்கம் தொடங்கிய அன்பு சகோதரிகள், இசை நிகழ்ச்சி வழங்கிய தோழர்கள், உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பாஞ்சு சுவரொட்டி ஒட்டிய வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மே 10ஆம் நாள் கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாடு தஞ்சையில் நடைபெற்றது. அந்த தஞ்சையில் நடைபெற்ற அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களை விளக்கி ஒவ்வொரு ஊரிலேயும் இந்த கூட்டத்தை கருத்தரங்கமாகவும் பொதுக்கூட்டமாகவும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ வேலூர்லையும் இப்போ நடத்துகிறோம். இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிற தமிழ் இனத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்காக 1990 பிப்ரவரி 25ஆம் நாள் சென்னை பெரியார் திடலில் தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு என்ற மாநாட்டை நடத்தினோம். 16 தீர்மானங்கள் அந்த மாநாட்டில் நிறைவேற்றினோம். அதில் முதன்மை தீர்மானமாக இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு பிரிந்து போக வேண்டும், அது இந்த தமிழ் இனத்தினுடைய பிறப்புரிமை என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் முன்மொழிந்தார். அதற்காக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1947க்கு பிறகு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் அவர். வழக்கு நடந்தது, தீர்மானம் போட்டது உண்மை. உலக நாடுகள் எப்படி தேசிய இனமாக இருக்கிறது, தேசிய இனத்தை மையமாக வைத்து எப்படி பிரிந்து சென்றிருக்கின்றன என்ற வரலாறையெல்லாம் நீதிபதிக்கு எடுத்து உரைத்ததன் மூலமாக 2001 தீர்ப்பளிக்கப்பட்டது. தமிழ் தேசியம் என்று பேசலாம், அதற்காக வன்முறை கூடாது என்று. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியதன் விளைவாக அடித்து ஒடுக்கப்பட்டிருந்த தமிழ் இனத்திற்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு தத்துவம் கிடைத்தது. தமிழ் தேசியம் என்ற தத்துவம் கிடைத்தது. இந்த தமிழ் தேசியம் சின்ன சின்னதாக அரங்குகளில் பேசப்பட்டு அடுத்து பொதுக்கூட்டங்களாகி அதுக்கடுத்து மாநாடுகள் என்று வளர்ந்து இன்றைக்கு தேர்தல் அரசியல் கட்சிகளாக உருவாகி ஆரியத்தையும் திராவிடத்தையும் அச்சுறுத்தி நிலை கொண்டிருக்கிறது. இப்படி அச்சுறுத்தி நிலை கொள்வதற்கு காரணமாக
தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்களும் ஐயா பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர்களும் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சமில்லை. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த இனத்திற்கு ஒரு தத்துவத்தை கையெழுத்தி விட்டோம் என்ற பெருமித உணர்வோடு தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தோழர்கள் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக உண்மையிலேயே நாங்கள் பெருமிதத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு உள்ளிட்ட தேசிய இனங்களை ஒடுக்குகிற சிறை கூடமாக இந்திய நாடாளுமன்றம் இருக்கிறது என்று தொடர்ந்து தமிழ் தேசிய பேர் இயக்கம் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறோம். ஒடுக்குமுறை கருவி அது. அந்த நாடாளுமன்றத்தை இயக்குவது, இந்தியாவை இயக்குவது சட்டத்தின் ஆட்சி என்று சொல்வார்கள். தி லா ஆஃப் த லேண்ட் என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் ஆட்சி தான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ற அந்த சட்டத்தை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை என்று சொல்வார்கள், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த அரசியல் நிர்ணய சபை என்பது உருவாக்குகிற போது ஒரு குற்ற பின்னணியோடு தான் உருவாக்கி இருக்கிறார்கள். அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். மாநிலங்களுக்கு என்னென்ன அதிகாரம் வேண்டும் என்று பரிந்துரைக்கினுடைய குழுவினுடைய தலைவராக இருந்தவர் வல்லபாய் பட்டேல். மத்திய அரசிற்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, அதிகாரங்கள் வேண்டும் என்று பரிந்துரைக்கிற குழுவினுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு. வரைவு குழு, டிராப்ட் கமிட்டி, வரைவு குழுவினுடைய தலைவர் டாக்டர் அம்பேத்கர். மிகப்பெரிய அறிவாளிகள் தான். ஆனால் தேசிய இனங்களினுடைய உரிமைகளை பறித்ததில் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும். சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்ற மூல முழக்கத்தின் கீழ் தான் எல்லா தேசிய இனங்களும் ஒன்று சேர்ந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து வெளியேற்றினோம். வெளியேற்றிய பிறகு இந்திய விடுதலைக்கு பிறகுதானே இங்கே அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டிருக்கணும். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் விடுதலை பெற்ற பிறகு வயதுக்கு வந்தோர்கள் வாக்களித்து அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வைத்துத்தான் அந்தந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. இதுதான் உலக வரலாறு. 1947 முன்பாக 1946 இங்கே அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு 3 ஆண்டுகள் விவாதித்து இங்கே அரசியல் சட்டம் எழுதப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் வயதுக்கு வந்தோர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைதான் அந்த அவையாக இருந்திருக்க வேண்டும். உலகத்தில் எல்லா நாடுகளும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. 1789 அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய அந்த அரசியல் சட்டம் அமுலுக்கு வந்தது. அந்த அமுலுக்கு வருவதற்கு முன்பாக அந்த நாடு விடுதலை பெற்று அந்த விடுதலை பெற்ற அந்த வாக்காளர்களை வைத்துத்தான் அங்கு அரசியல் சட்டம் எழுதப்பட்டது. உலகத்திலேயே இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டரசினுடைய கொள்கை பெட்டகமாக ஐக்கிய நாடுகள், அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய சபை இருக்கிறது. அந்த ஐக்கிய நாடுகளுடைய அரசமைப்பு சட்டத்தை பின்பற்றித்தான் பல நாடுகள் கூட்டரசு கோட்பாட்டோடு அவரவர்களுடைய அரசியல் சட்டத்தை அவர்கள் வகுத்து கொண்டார்கள். ஆக கூட்டரசு கோட்பாட்டின் தாயகமாக இன்றைக்கு வழங்குகிறது அமெரிக்கா. 1979 அவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியல் சட்டம் அமைக்கிற போது முகப்புரையில் அமெரிக்க ஐக்கிய மக்களாகிய நாங்கள், பிரியாம்பிள் சொல்லக்கூடிய அந்த முகப்புரையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மக்களாகிய நாங்கள் என்று அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை சொல்லுகிறது. அப்பொழுது 1789 13 நாடுகள் தான், நீங்க மாநிலம்னு சொல்றோம்ல, அது நாடுகள் என்ற பொருளில் 13 நாடுகள் தான் 17ஆம் நூற்றாண்டில் இணைந்திருந்தது. அந்த கூட்டரசு கோட்பாட்டின் தாயகமாக விளங்குகிறது என்று மற்ற நாடுகள் எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு ஒன்னொன்றாக சேர்ந்து இன்றைக்கு 50 நாடுகள் கொண்ட கூட்டரசாக விளங்குகிறது. உலக அரங்கில் இன்றைக்கு மிகப்பெரிய சர்வாதிகார நாடாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய அந்த அரசமைப்பு சட்டம் என்பது கூட்டரசு கோட்பாட்டின் தாயகமாக விளங்குவதால் தான் அப்படி அத்தனை நாடுகள், ஒரு நாடு கூட, ரஷ்யா கூட சிதறி இருக்கிறது. ரஷ்ய கூட்டரசில் இன்றும் பல நாடுகள் இருக்கின்றன, ஆனால் அங்கே கூட சிதறி இருக்கிறது. 50 நாட்டில் ஒரு நாடு கூட சிதறிய வரலாறு அமெரிக்காவில் இல்லை. 400 ஆண்டுகளாக 1789 இருந்து இன்று வரை எந்த ஒரு நாடு பிரிந்து போக வேண்டும் என்ற நிலை எடுத்ததே இல்லை. இங்கே வயதுக்கு 1947 பிறகு வயதுக்கு வந்தவர்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலையே இங்கே நடக்கல.
காங்கிரஸ் கட்சி 39 வரைக்கும் 1939 வரைக்கும் இங்கே சுதந்திரத்துக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துத்தான் இங்கே நாங்கள் அரசமைப்பு சபை உருவாக்குவோம் என்று 1939 வரைக்கும் சொன்னார்கள். ஆனால் கை மாறப்போகிறது, ஆட்சி அதிகாரம் லண்டனில் இருந்து டெல்லிக்கு மாறப்போகிறது என்பதை தெரிந்து கொண்ட பின் அவர்கள் பச்சோந்தியாக மாறிவிட்டார்கள். காந்தி கூட 10/11/1939 தன்னுடைய யங் இந்தியா என்ற அந்த இதழில் எழுதுகிறார், ஒரே வழி வயதுக்கு வந்தோர் வாக்களித்து அதாவது சுதந்திரத்துக்கு பிற்பாடு வயதுக்கு வந்தவர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்து அந்த உறுப்பினர்களால் தான் இங்கே அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரே வழி, ஒன்லி வே என்று அவர் எழுதுகிறார். அப்படிப்பட்ட அளவில் இருந்த இந்த சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போகுகிற ஒரு நிலைமையை உருவாக்கி விட்டார்கள். ஒவ்வொரு தடவை விவாதம் நடக்கிற போது, தேசிய இனங்களுக்கு ஆதரவாக விவாதம் நடக்கிற போதெல்லாம் கடைசியாக நேரு வந்து அதை குலைத்திருக்கிறார். அதற்கு துணை போனவர் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கு RN ரவி ஆளுநர் கொடுக்கிற குடைச்சல் போன்று இதுக்கு முன்பாக இருந்த ஆளுநர்கள் எந்த குடைச்சலும் கொடுக்கல தான். ஆனால் இப்படி குடைச்சல் கொடுக்கிற அதிகாரம் எங்க இருக்கிறது? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. அம்பேத்கர் சொல்லுகிறார், மத்திய அரசிற்கு மாநில அரசு கீழ்ப்படிந்து போவது என்பது கட்டாயத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஆகவே கீழ்ப்படிந்து நடக்கின்றனவா மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றனவா என்பதை கண்காணிப்பதற்காக ஆளுநருக்கென்று தனித்த அதிகாரங்களும் சட்ட பிரிவுகளும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். முடிஞ்சு போச்சுல, அம்பேத்கர் தான் சொல்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு சட்டப்பிரிவுகளையும் உருவாக்குற போது தலையிட்டு இங்கே தேசிய இனங்களுக்கு ஆதரவான எந்த சரத்துகளும் வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இன்னொன்று, இந்த கூட்டாட்சி என்ற அந்த வார்த்தை, அந்த சொல் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஏறவே கூடாது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். பல சட்ட வல்லுநர்கள் ஆலோசகர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க கூட்டாட்சிங்கிறது வேண்டும் என்று. அந்த டிராப்ட்னு சொல்ற, அதாவது கான்ஸ்டிடியூஷன் டிராப்ட்னு பேரு, அந்த வரைவு சட்டத்தில் கூட கூட்டாட்சி என்ற சொல் இருக்கிறது. இந்த கூட்டாட்சி என்ற சொல் இங்கே இருந்தால் பின்னாட்களில் பின் விளைவுகள் அந்த சொல்லால் ஏற்படும் என்று சொல்லி கடுமையாக வாதிட்டு மறுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். கடுமையாக. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்தியா ஒரு ஒப்பந்தத்தில் அடிப்படையில் இணைந்த ஒரு கூட்டாட்சி அல்ல. இந்தியா ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைந்த ஒரு கூட்டாட்சி அல்ல. ஆகவே மாநிலங்களுக்கு தனித்து எந்த அதிகாரமும் இல்லை, சொல்ல முடியாதுங்கிறார். ஒப்பந்தத்தில் நம்ம சேரல, ஆகவே மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. ஒரு நிலவியல் அடிப்படையிலான ஒரு ஆட்சி தான் அங்கங்கே மாநில ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நிலவியல் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுல இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் ஒரே மூலத்திலிருந்து பிறந்தவர்கள் தனித்தனி ஆட்சி பீடத்தின் கீழ் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். இப்ப நரேந்திர மோடி, மத வெறி பிடித்த நரேந்திர மோடி, ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே தேர்தல் என்று சொல்வதற்கு ஒரு தொடக்கத்தை கொடுத்தவர் அம்பேத்கர் அவர்கள். ஒரே மூலத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார். இந்தியர்கள் எல்லாமே ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறார். அதுக்கு வேணா வேறு வியாக்கியானங்கள் சொல்ல முற்படலாம். இப்ப ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்லுகிறதுக்கு மூலமாக இருந்தது அது. இப்படி ஆளுநர் அதிகாரமும் சரி, நம்ம அரசியல் சட்டத்தின் தேசிய இனங்களுக்கு ஆதரவான கூறுகளாக இருக்க வேண்டிய அந்த கருத்துக்கள் வருகிற போதெல்லாம் இவர்கள் எய்த்து தான் பேசியிருக்கிறாங்க. இந்த ஆளுநரை எப்படி கொண்டு வந்தாங்கிற ஒரு சுவாரஸ்யமான செய்தியா இருக்கிறது. இந்த ஆளுநரை வந்து ஒற்றை சாளர முறையில் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்போம், ஒற்றை சாளர முறையில் அப்படின்னு ஒரு முடிவு வருது. 5 மாசம் கழிச்சு அப்படி இல்லை, இந்த ஆளுநரை சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து 4 பேரை தேர்ந்தெடுப்போம், அதுல குடியரசுத் தலைவர் யாரை நினைக்கிறாரோ அவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் ஆளுநரை அப்படி சொல்றாங்க. அதுக்கடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்பட மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து, மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் சேர்ந்து, இதை நாம் அப்படி எடுக்க வேண்டாம், நேரடியாக மாநில வாக்காளர்கள், இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறோம்ல, அது நேரடியாகவே ஆளுநருக்கு தேர்தல் வைப்போம், அந்த வாக்காளர்கள் தமிழர்கள் தேர்ந்தெடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வருது.
இந்த முடிவை சொன்னவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் வி.வி. கிரி, முன்னாள் ஆளுநர் ஸ்ரீபிரகாசா, அந்த கே.ஏ. முன்சி போன்ற சட்ட வல்லுநர்கள், மிகப்பெரிய ஆலோசனை வழங்கிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு. அவர்களெல்லாம் சொல்றாங்க. இதையும் முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியா ஜவஹர்லால் நேரு உள்ளர வந்து ஒரே ஒரு திருத்தத்தின் மூலம் எல்லாத்தையும் பால்படுத்திட்டு போயிட்டார். என்ன அந்த திருத்தம்? நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிப்பார். யாரை வேணாலும் நியமிப்பார். இந்த மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன் எவனை வேணாலும் நியமிக்கணும். இதுல இன்னொன்னு, ஆளுநருக்கு உளத்தேர்வு அதிகாரம்னு ஒரு அதிகாரம். அந்த உளத்தேர்வு அதிகாரம் என்னென்ன அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதப்படலை. அதுல சொல்றாங்க பாருங்க விளக்கம். ஆளுநர் எந்த சூழ்நிலையில், எந்த வழக்கிற்காக, எந்த சம்பவத்திற்காக, ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் அது அவருடைய ஆளுநருடைய உளத்தேர்வு அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்கிரேஷனரி பவர். ஏதாவது ஒரு முட்டாள்தனமா ஏதாவது முடிவு எடுக்கிறது. இப்ப பாருங்க, பொய்யா பேசிட்டு இருக்காரு பாருங்க. வள்ளுவர் சனாதனிங்கிறது, வள்ளலாரா சனாதனிங்கிறது, இந்த மாதிரி உளறல் வேலை நடக்குது இல்ல. இந்த உளறல் வேலைக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு. எங்க இருக்கிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. இப்படி இந்த தேசிய இனங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள், அந்த விவாதங்கள் வருகிற போதெல்லாம், மயிர்கூச்செறிகிற அளவுக்கு விவாதங்கள் நடந்த போதெல்லாம் இந்திக்காரர்கள் சேர்ந்து மராட்டியர் அம்பேத்கரை வச்சு அப்படியே முடக்கியிருக்கிறாங்க. தமிழ் இனத்தினுடைய உரிமைகளும் அப்படித்தான் நாம் இழந்திருக்கிறோம். இந்த இனம் ஆதிக்கத்தையும் ஆரியத்தையும் எதிர்த்து ஆண்டாண்டு காலம் ஓட ஓட விட்டு விரட்டி அடிச்ச மரபாக இருந்திருக்கிறது. இப்போ காலையில் நாங்கள் வரும்போது அவர் ஐயா சித்த மருத்துவர் வந்திருக்காங்க, சதீஷ்குமார், கிருஷ்ணகிரி. அந்த அவர் சித்த மருத்துவங்கனால சித்தர்கள் மற்றவங்க எல்லாம் பற்றி பேசிட்டு வரும்போது ஆதி அகத்தியரோட ஆண்டு தான் என்னன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே குழப்பம். எங்களுக்கு யாருக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல, எத்தனை ஆண்டுன்னு தெரியாது. அவர் பேசுகிறார், ஆரியம் நன்று தமிழ் தீதன்று உரைத்தால் காரியத்தால் கால கோட்பாட்டானை அப்படின்னு ஒரு சாபம் விடுறாரு. என்ன விளக்கம்னு கேட்டால், அதாவது கோயிலில் மணி அடித்தா தமிழ் தீட்டுன்றான்ல, ஆரியம் தான் உயருங்கிறான்ல. நீ ஆரியம் நன்று, அதாவது சமஸ்கிருதம் நன்று, தமிழ் தீதுன்னு சொன்னீங்கன்னா நீ செத்து போயிடுவாடன்னு சாபம் விட்டுருக்காரு. அவர் காலம் எவ்வளோன்னு தெரில. அடுத்து திருமூலர், பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தனுக்கு பொல்லாத வியாதியாம், பார் கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் பிணியுமாம். பேர் கொண்ட பார்ப்பான் அப்படின்னா என்னன்னா, ஒரு அரசர் நாட்டில் அது இருக்கக்கூடிய கோயிலில் பிராமணர் மணி அடித்தா அந்த மன்னனுக்கு பொல்லாத வியாதி வந்துருங்கிறார். யாரு சொன்னது? யாரு? திருமூலர். தமிழ் இனத்தினுடைய ஆன்மீக வழிகாட்டி திருமூலர் சொல்கிறார். பசி பட்டினில் அந்த நாடு அழியுங்கிறார். வறட்சி ஆவதேதடா பணத்தி ஆவதேதடா இறைச்சி தோல் எலும்பினில் இலக்கமிட்டு இருக்கிறதோ என்று நமது வள்ளலார். இது சித்தர்கள். இப்படி இப்ப அதுக்கு அடுத்து வழி வழியா வந்த சாத்திரம் பேசும் சலக்கர்கள், முட்டாள் பயல்கள்ங்கிறாரு வள்ளலார். இப்படி வழி வழியாக ஆரியத்தையும் ஆதிக்கத்தையும் எதிர்த்து வளர்ந்த மரபு தமிழ் இன மரபு. இன்றைக்கு அரசியல் அனாதை என்று நாங்கள்லாம் பேசுகிறோம். அரசியல் அனாதையாக இந்த இனம் இருக்கிறது என்று பேசுகிறோம். ஒரு தோல்வி அடைந்த சமூகமாக மாறி போயிருக்கிறோம். இப்படியா நம்ம இருந்தோம்? தொல்காப்பியர் காலம் என்ன என்று இன்றும் கேட்குற நிலைமையில தான் இருக்குது. 3000 ஆண்டுன்னு வச்சுக்கிட்டா கூட ஓரறிவு அப்படின்னா என்ன, இரண்டறிவுனா என்ன? ஓரறிவுனா தொடு உணர்ச்சி உள்ளதெல்லாம் ஓரறிவு. இரண்டறிவுனா தான் தொடு உணர்ச்சியும் சுவை உணர்ச்சி நாக்கு இருக்கிறது இரண்டறிவு. அது கடல் வாழ் உயிரினம். ஓரறிவுக்கு வந்து தொட்டா சுருங்கி மரம் செடி கொடி புல் பூண்டு இதெல்லாம். 3ன்னா அதனோடு அதான் நுகரும் திறன். 4ன்னா அதனோடு கண்ணு. 5ன்னா அதோட செவி. 6ன்னா அதோட மனம் அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிவுன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து ஒன்று சொல்றாரு, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. நாங்க சொல்லல. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. தொடு உணர்ச்சி உள்ளதெல்லாம் ஓரறிவு. 2 அறிவதுவே அதனோடு நாவே. 3 அறிவதுவே அதனோடு மூக்கை என்று சொல்லி கடைசியாக ஒரு வரி சொல்கிறார், நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று சொல்கிறார். இப்ப சீமான் கேட்கிறாருல்ல, தொல்காப்பியருக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாருல்ல, இப்பேற்பட்ட அறிவாளியை உருவாக்கின ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாருல்ல. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று சொன்னால்
அதற்கு முன்பாக இருக்கிறது, நான் அவைகளை தொகுத்து சொல்கிறேன் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். இப்படிப்பட்ட அறிவின் உச்சத்தில் வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆரியமும் திராவிடமும் அச்சுறுகிற அளவிற்கு நமது பெருமிதங்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் சிவகலையில், தமிழ்நாட்டோட சிவகலை, அதுல கிடைச்ச இரும்பினுடைய ஆயுட்காலம் 5345 என்று சொல்கிறார்கள். 5345. இது வெளிவந்தது ஜனவரி மாசம், 2025 ஜனவரி மாசம் வெளிவந்தது, தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆய்வு முடிவு வந்தது எப்போ? 2021 பிப்ரவரி 2ஆம் நாள் அந்த பொருள் கிடைத்தது. பொருள் கிடைத்த அன்றே அனுப்பிவிட்டார்கள் ஆய்வுக்கு. 2021 பிப்ரவரி 21ஆம் நாளே முடிவு வந்து விட்டது. ஆனால் 2025 ஜனவரி வரைக்கும் தயங்கி தான் இந்த தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கிறது. 2021 பிப்ரவரியில வெளிவந்த அந்த முடிவு 2025 ஜனவரி வரைக்கும் ஏன் அமுக்கப்பட்டது? வேறொரு இனத்திற்கு இது போன்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெருமிதம் கிடைத்திருந்தால் எப்படி கொண்டாடி இருப்பார்கள்? ஒரு அதிகாரிகளை வைத்து ஒரு 4 மணி நேர கூட்டத்தை நடத்தி முடித்து விட்டார்கள். இது எல்லாம், இந்த பெருமிதங்கள் எல்லாம் கொண்டாடி தீர்க்க வேண்டிய நாம், நமது மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும், இவ்வளவு தாமதமாக அறிவிக்கிறார்கள் என்று. இவர்கள் இப்படி அடக்கினார்கள். கீழடியை அதிகமான நமது பெருமிதம் அதிகமான ஆண்டுகள் கொண்டது என்று சொல்லாதே என்று ஆய்வாளர்களை அச்சுறுத்துகிறான் மோடி. ஒரே நேர்கோட்டில் திராவிடமும் ஆரியமும் தமிழ் இனத்தை அழிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எந்த ஊர்லயாவது அந்த இனத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு குறிப்பிட்ட மேல வர முடியாது. 1986 பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் கர்நாடக அரசு வேலை கன்னடர்கள் தான் என்று முடிவாகிவிட்டது. 1986 சட்டம் போட்டு விட்டார்கள். 1969 மகாராஷ்டிராவில் மராட்டி அரசு வேலை மராட்டியர்களுக்கு என்று சட்டம் போட்டு விட்டார்கள். தமிழ்நாட்டில் எவ்வளவு வேலைக்கு வரலாம். இப்ப அறிமுகப்படுத்தும் போது டாடா எலக்ட்ரானிக்ஸ் போராட்டத்தை சொன்னார்கள். தமிழ்நாடு முழுக்க இருந்து தமிழ் தேசிய பேரியக்க தொண்டர்களால் டாடா எலக்ட்ரானிக்ஸ் முற்றுகையிடப்பட்டது. போய் அந்த மனிதவள மேம்பாட்டு அதிகாரியை சந்தித்து பேசணும். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த நிரஞ்சன் பட்டோபாத்தியாயங்கிற ஒரு தலைமை ஹெச்ஆர்னு சொல்ற மாதிரி மனிதவள மேம்பாட்டு அதிகாரி, காமாட்சிங்கிறவங்க பெண், அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, போய் பேசணும். அதெல்லாம் நாங்கள் ரெக்ரூட் பாலிசியை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கேட்டோம், இல்லைங்க எல்லா மாநிலங்கள்லையும் அப்படி தான் இருக்கிறது, அந்தந்த மாநில மக்களுக்கு தான் வேலை. 16,000 பேர் நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே 2,000 பேர் வெளி மாநிலத்துக்காரங்க வேலை செய்கிறான். 867 பேர் இப்போ ஒரே தொடர்வந்தில் நிற்கிறான். ராஞ்சிலையும் ஹசாரிபாத்லையும் 6,000 பேரை வேலைக்கு எடுத்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் செய்தி வருது. 16,000 பேர் எடுக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட 10,000 பேர் நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னார். ஒரு சிறு ஊர் தாங்குமா? அப்ப இந்த இனத்தை கலப்பின தாயமாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். மத்திய அரசும் டாடா நிறுவனமும் சேர்ந்து நீங்கள் செய்கிறீர்கள் என்ற குற்றத்தை நாங்கள் சொன்னோம். அவங்க சிரிச்சுக்கிட்டே, உங்களாலெல்லாம் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுவோம், நாங்கள் மாற்றுவோம்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படியே ஏளனமாக எங்களை பார்த்தாங்க. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படி சொன்னோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே பார்ப்பீங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டு இருந்தாங்க. அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் சொன்னால் அவரும் என்ன சொல்கிறாருன்னா, வி ஆர் இந்தியன். அப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ரெக்ரூட்மெண்ட் பாலிசி, வேலைவாய்ப்பு கொள்கை ஒன்று இருக்குல்ல, அதையும் எடுத்துகிட்டு போய் சொன்னோம். நீங்கள் வி ஆர் இந்தியன் சொல்கிறீங்க, ஜார்க்கண்ட் மாநிலத்துக்காரனோட அந்த வேலைவாய்ப்பு கொள்கை என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். அவன் கல்வியில் கூட 85% ஜார்க்கண்டியர்களுக்குன்னு போட்டு வச்சிருக்கிறான். முந்தா நாள் பிரிந்த தெலுங்கர்களுக்கு வேலை இல்லை, தெலுங்கானா அரசு வேலை தெலுங்கானா மக்களுக்கே என்று அவன் மாற்றிட்டான்னு சொல்கிறான். இல்லைங்க, நாங்கள் போய் ஏதாவது கேட்டோம்னா, ஆட்சித்தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் போய் ஏதாவது கேட்டோம்னா உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லைங்கிறது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரும் சொல்கிறார். உங்ககிட்ட சொல்லலாங்க, எங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வெளியில் நாங்கள் வந்தோம். அன்றைக்கு அந்த டாடா எலக்ட்ரானிக்ஸுடைய வேலைவாய்ப்பு கொள்கையை எதிர்த்து பல அமைப்புகள் போராட முன் வந்தது. அந்த போராட்டத்தை எல்லாவற்றிலும் தடை கொடுத்தவன் பின்வாங்கி விட்டார்கள். தொடர்ந்து தடை மீறி போராடவில்லை. தமிழ் தேசிய பேர் இயக்கத்தையும் அப்படி சமாளித்து விட முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். முடியவில்லை. தமிழ் தேசிய பேர் இயக்கம் நாங்கள் சொன்னோம், நீங்கள் சூழ்ச்சி செய்கிறீர்கள் என்று.
தமிழ்நாட்டினுடைய ஒரு ஏழை குடும்பத்தினுடைய கல்வி தகுதி 1 டிகிரி. ஒரு ஏழை குடும்பத்தினுடைய கல்வி தகுதி. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 21 வயசு தான் ஆகணும். 21 வயசு தான் ஆகணும். 12ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்கணும். 12ஆம் வகுப்பு மேலே எதுவும் படிச்சிருந்தா அவங்களுக்கு வயசாயிடும். 22 வயசு ஆகும். ஒரு டிகிரி முடிக்கிற போது 22 வயசு ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரே நேரத்தில் 2 தகுதியை தமிழ்நாட்டுக்கு தகுதியற்றதாக அது மாற்றிருந்தது அந்த கொள்கை, வேலைவாய்ப்பு கொள்கை என்பது. அதை சுட்டிக்காட்டி இந்திய அரசும் டாடா நிறுவனமும் சேர்ந்து செய்கிறீர்கள் என்று கிராமமாக நாங்கள் அந்த விழிப்புணர்வு பரப்புரையை செய்து 1000 பேருக்கு மேல் தமிழ்நாட்டு மூளை முடுக்கில் இருந்தெல்லாம் தமிழ் தேசிய பேரியக்க தொண்டர்கள் மிக சிரமப்பட்டு வந்தார்கள். வந்து அந்த போராட்டத்தை நடத்தியதன் விளைவாக எல்லாம் பணிந்தான். கல்வியில் 12வது அடிப்படையை வைத்துக்கொண்டு ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, எம்பிஏ, எனி டிகிரின்னு மாற்றிட்டான் 12வது அடிப்படை தகுதியா. அதற்கு அடுத்து 35 வயசு, 21 வயசுங்கிறது 35 வயசாக மாட்டோம். அப்புறம் நாங்கள் கூடுதலாக ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம், ஆண்களையும் வேலைக்கு சேர்க்கணும் என்று சொல்லி. அப்புறம் ஆண்களையும் வேலைக்கு சேர்க்கிறோம் என்று சொல்லி மறுநாளில் இருந்து தொடர்ந்து அனைத்து தினசரி பத்திரிகைகளிலும் தமிழ்நாட்டிற்குள் நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம்னு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த நேரத்தில் நாங்கள் எந்தெந்த முகாம் எடுக்கிறோம் என்ற செமினார் நாங்கள் போடுறோன்னு சொல்லி வரவழைச்சோம். 15 நாள் கழித்து டாடா நிறுவனம் ஒரு கூட்டம் நடத்தினார்கள். யாரெல்லாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வச்சு நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு முன்னுரிமை தரோம், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து ஆளை எடுப்போம் என்று சொல்லி அவர்களிடம் நம்ம போராடிய நம்மை அழைக்கவில்லை. அவர்களிடம் வாக்குறுதி கொடுத்தது இந்த டாடா நிறுவனம். அதில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் KP முனிசாமி என்ற சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் பேசியிருக்கிறார். தமிழ் தேசிய பேரியக்கம் மட்டும் உங்களை எதிர்த்து போராடவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்தி எங்களை பெருமைப்படுத்தி இருப்பீர்களா என்று அவர் மட்டும் கேட்டிருக்கிறார். அப்படி பணிய வைத்த போராட்டத்தை தொடர்ந்து நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த இனம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வாழ்ந்த இனம், அறிவின் உச்சத்தில், தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் வாழ்ந்த இனம். இந்த இனத்தை தான் அழித்துவிட வேண்டும் என்று ஒரு பக்கம் அரசமைப்பு சட்டம், இன்னொரு பக்கம் நயவஞ்சகர்கள், தமிழ்நாட்டில் நயவஞ்சகர்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று சொன்னான் மக்கள் கவிஞன் பாரதி. காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி, மேவிய ஆறு பல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு. பாலாற்றை பார்க்கிறோம். பாலாற்று பாலத்தில் தான் வந்தோம். ஒரு காலத்தில் பொய்யா குளக்கொடி என்று இந்த பாலாற்றை சொல்லுவார்கள். இன்றைக்கு பாழ்படுத்தி இருக்கிறதுக்கு எது காரணம்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் காரணம், இந்தியா காரணம். தந்தையர் நாடென்ற போச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று சொன்னார்கள் இல்லையா? அந்த சக்தியோடு தமிழர்கள் நாம் உருவாகவே ஆனால் இந்த அரசியல் அமைப்பு சட்டமும் தமிழ் தேசிய இனத்திற்கு ஆதரவாக மாறும். எல்லாமும் மாறும். மாற்றுவோம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.